இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ? உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் பாதம் இது அல்லவோ? இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ? தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சை ஆவலுடன் போவோம் வாரீர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ? இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ? ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ? இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அன்னை மரியா மீட்பரின் அன்னை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக மீட்பர். அதுதான் நற்செய்திகளுடைய மையச் செய்தி. இயேசு கிறிஸ்து நாம் என்று சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற இரு பெயர்கள் ஒரு நபரை குறிக்கக்கூடிய இரண்டு பெயர்கள் அல்ல. அவை இரண்டும் அருமையான இறையியல் விளக்கத்தை தாங்கி நிற்கின்றன. இயேசுவே கிறிஸ்து என்பதுதான் இயேசு கிறிஸ்து என்ற பெயர். இயேசு என்ற நாசரேத்தூர் மனிதர் நம்மைப் போல எலும்பும் சதையும் கொண்ட மனிதராக பலஸ்தீன நாட்டிலே முதல் நூற்றாண்டிலே வலம் வந்தவர். தெருவழி போதகர் என்று அழைக்கப்பட்டவர். நரிகளுக்கு வலைகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று சொல்லியவர். அவர் சிலுவையிலே பாடுகள் ஏற்று இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்றவர். அப்படி இந்த உலகில் வாழ்ந்த இயேசுவே கிறிஸ்து. கிறிஸ்து என்ற சொல்லுக்கு மீட்பர் என்று அர்த்தம், அனுப்பப்பட்டவர் என்று பொருள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்
அல்லது திருநிலைப்படுத்தப்பட்டவர் என்று அர்த்தம். எனவே இயேசு என்ற மனிதரே இறைமகன், இயேசுவே மீட்பர் என்பதுதான் இயேசு கிறிஸ்து என்ற 2 சொற்களுடைய அர்த்தம். எனவே இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிற பொழுது ஒரு பெயரை சொல்லவில்லை, ஒரு நம்பிக்கையை அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிற பொழுதெல்லாம் ஒரு விசுவாச அறிக்கையை, நம்பிக்கை அறிக்கையை நாம் வெளியிடுகிறோம். எனவே இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர். இந்த மீட்பருடைய அன்னைதான் அன்னை மரியா. இதனை 4 நற்செய்திகளும் மிக தெளிவாக சொல்கின்றன. குறிப்பாக லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். எல்லா நற்செய்திகளும் அன்னை மரியாவை இயேசுவின் அன்னை என்று அழைக்கின்றன. ஆனால் நற்செய்தியிலே எலிசபெத் அம்மாளை அன்னை மரியா சந்தித்த பொழுது, என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்கிறார். எனவே ஆண்டவருடைய தாய், மீட்பரின் தாய் என்பதனை அன்னை மரியாவுடைய வாழ்க்கையிலேயே, அதுவும் ஒரு குருவினுடைய மனைவி, சக்கரியாசின் மனைவி, பழைய ஏற்பாட்டு நூல்களையெல்லாம் படித்து அறிந்தவர், வேதாகமத்தை நன்கு தெரிந்தவர், அவரே அறிக்கையிடுகிறார், ஆண்டவருடைய தாய். எனவே அன்னை மரியா ஆண்டவருடைய தாய். அந்த தாய் நமக்கெல்லாம் தாயாகிறார். அதனைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவை அடியிலே யோவான் வழியாக நமக்கு சொல்லியிருக்கிறார், இதோ உன் அன்னை. எனவே அன்னை மரியா படைத்தவரின் அன்னை, மீட்பரின் அன்னை. எனவே இந்த மீட்பருடைய அன்னை நமக்கும் அன்னையாக இருக்கிறார். எனவே நமக்கு மீட்பு வேண்டுமென்றால் நாம் தொடர்ந்து அன்னையிடம் செபிப்பதும், அன்னை வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் செல்வதும் நமக்கு தேவையானதாக அமைகிறது. எனவே இந்த மீட்பரின் தாயை நாம் கொண்டாடுவோம். மீட்பை கொண்டாடினால்தான் நமக்கு மீட்பு கிடைக்கும். மீட்பரை, இயேசுவை விசுவசிப்பது, நம்புவதுதான் மீட்புக்கான இன்றியமையா தேவை. எனவே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும் அனைவரும் மீட்பு பெறுவர் என்று பல்வேறு இடங்களிலே பவுலடியார் தெளிவாக சொல்கிறார். எனவே அத்தகைய மீட்பரின் அன்னையை நாம் அவர் பெற்ற அந்த மீட்பு திட்டத்திலே அவர் பெற்றிருந்த இடத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே மீட்பரின் அன்னையை கொண்டாடுவோம். அப்படி மீட்பரின் அன்னையை கொண்டாடுகிற பொழுது நாம் மீட்பை கொண்டாடுவோம். மீட்பு என்ற வளையத்திற்குள் இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், இறைவனுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருப்போம். எனவே அன்னை மரியா மீட்பரின் அன்னை. மரியே வாழ்க. தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா,
போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் 2 இளையோரை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். தம்பி வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்ன? ரோம்லெஸ். உங்க பேருமா? என் பேர் ஹில்டா. மரியன்னை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன டக்குனு ஞாபகம் வருது? மரியன்னை வந்து பைபிள் வர்ஸ்ல சொல்ற மாதிரி ஜான் 19:27 சொல்ற மாதிரி behold your mother, அதாவது இதோ உன் தாய். அவங்க வந்து நம்மளுக்கு she's our mother. ஸோ நம்ம ஒரு அன்னை கிட்ட வந்து எவ்வளோ நம்ம ஃப்ரீயாக பேசுவோமோ we can interact so much with her. செகண்ட் திங் இஸ் லைக் அவங்கள பற்றி சொன்னாலே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வந்து பரிந்துரை. ஸோ அவங்களுக்கு அவங்க கிட்ட நம்ம என்ன ஒரு கோரிக்கை வச்சாலும் it will be interceded and we will get that if it's in God's will. நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? நாங்கள் வந்து நிறைய கோரிக்கை வச்சுருக்கோம். ஸோ பேசிக்லி இப்போது என்னோட பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாம் வந்து ஷீ இஸ் அ சிங்கிள் பேரண்ட். பட் சின்ன வயசுலேருந்து ஆப்வியஸ்லி சிங்கிள் பேரண்ட்னா ஃபினான்ஷியலியும் சரி லைக் சொசைட்டிலையும் சரி வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் சேலஞ்சஸ். அது எல்லாமே அவங்க டேக் ஓவர் பண்ணி ஒரு ஸ்டெப்பில் ஸ்கூல் காலேஜ் ஒர்க் எந்த இதில் இருந்தாலும் டேக் ஓவர் பண்ணி டு ஃபேஸ் இட் இட் செல்ஃப் வி நீட் காட்ஸ் கிரேஸ் அண்ட் இன்டர்சிஷன். ஸோ அவங்க நிறைய ப்ரேயரில் தான் இருப்பாங்க. ஸோ அது மூலமாகவே வி ஆல்சோ வேர் டேக்கன் இன் டு ப்ரேயர்ஸ். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து எல்லா ஸ்டேஜஸ்லுமே இட்ஸ் அ மிரக்கிள். ஸோ வாட் இஸ் லைக் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, எனக்கு கிடைச்ச காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஒர்க் பண்ணுற கரண்ட் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி. ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸ்க்கு நிறைய போயிருந்தேன். ஸோ 3 to 5 இன்டர்வியூஸ் மேலே போயிட்டேன். ஸோ எனக்கு வந்து எதுவுமே வந்து நான் கேட்ட மாதிரி ஃபினான்ஸ் செக்டரில் செட் ஆகல. ஸோ லாஸ்ட்டாக வந்து இங்கே இப்போ தற்போதைய ஒர்க் பண்ணுற பேங்க்கில் வந்து நான் ப்ரே பண்ணிட்டு போனேன். ஸோ ஐ காட் த ஜாப். ஸோ அதுக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஹர். ரொம்ப அழகாவே சொன்னீங்க. மரியன்னை கிட்ட கோரிக்கை வச்சேன், பேங்க்ல வேலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. நன்றிங்கம்மா. தம்பி கிட்ட பேசலாம். தம்பி நீங்க சொல்லுங்க, மரியன்னைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? மாதாவை பற்றி சொல்லும் போது முதல்ல உங்களோட கீழ்ப்படிதல் தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து மற்றவங்களுக்கு கீழ்ப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு மாதா கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். உதாரணம் வந்து நான் 10 வருடத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் ஆனாங்க. ஸோ அப்பையிலேருந்து வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிச்சே நடக்கிறேன். ஸோ அந்த 10 வருட காலத்தில் கோவிட் டைமாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா வந்து கஷ்டமான நிலையில் இருந்தாலும் சரி, அவங்க நான் கீழ்ப்படிச்சே நடந்திருக்கேன். அதனால தான் இந்த நிலைமையில் வந்து மாதா என்ன வச்சுருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஜப முயற்சி வந்து ஜபமாலை தான். நான் ஒவ்வொரு நாளும் வந்து எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது வந்து ஜபமாலை முயற்சி வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்நாள் வரை வந்து தொடர்ந்து ஜபமாலை சொல்லிட்டு தான் இருக்கேன். டெய்லி சொல்றீங்க? சொல்லிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் போகும்போது சரி, வரும்போதும் சரி, ஜபமாலை முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் பிறருக்காகவும் ஜெபிப்பேன். எப்படி இருக்கு ஜபமாலை ஜெபிக்கிற போது உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கு? காலையில இருந்து வேலை கஷ்டம் இருந்தாலும் சரி, ஈவினிங் டைம்ல ஒரு அரை மணி நேரம் ஜபமாலை சொல்லும் போது அந்த நிமிஷம் வந்து அந்த கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குது, ஒரு அமைதி கிடைக்குது. ஆமா, கண்டிப்பா. நிறைய பேர் வந்து மதர் மேரிட்ட வந்து நிறைய பரிந்துரை ஜெபங்கள் கேட்பாங்க, வேண்டுதல் செய்வாங்க. அது மாதிரி நீங்க வேண்டுதல் செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது பரிந்துரை வச்சிருக்கீங்களா? நிறைய முறை வச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து உதவி கேட்கறவங்களுக்கு என்னால செய்ய முடியாத நேரம் இருக்கும். ஸோ அந்த நேரத்துல வந்து என்னால முடியாத போது மாதாமா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னால வெறும் ஆறுதல் மட்டும் தான் கூற முடியும், அவங்களுக்கு வந்து பண உதவியா இருந்தாலும் பொருள் உதவியா இருந்தாலும் எதுவும் வந்தாலும் நீங்களே முன்னெடுத்து செய்யுங்க சொல்லிட்டு ஜபமாலை முடிச்சா அந்த 10 நிமிஷம் வந்து மித்தவங்க இருக்கும். மற்றவங்களுக்காக நீங்க ப்ரே பண்றீங்க. கண்டிப்பா. மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம், தொடர்ந்து கடைபிடிங்க. கண்டிப்பா. நீங்க ஒரு இளைஞர், நிறைய பணிகள் செஞ்சிட்டு இருப்பீங்க சர்ச்சில். எது மாதிரியான பணிகள் செய்யறீங்க? உதாரணத்துக்கு இப்போ தவ காலத்துல வந்து தினமும் கோயில் போய் என்ன வேலை இருந்தாலுமே கோயிலுக்கு போற முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தினமும் வந்து ஈவினிங் டைம்ல ரோசரி சொல்ற ஒரு பழக்கத்தை வந்து எங்க யூத் சமுதாயத்துல நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். மேலும் வந்து கோயிலுக்கு ஏதாவது வந்து துப்புரவு பணி இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம இந்த திருவிழா காலத்துல வந்து ஏதாவது ஒரு பணி இருந்தாலும் சரி, முன்னெடுத்து அங்க இருக்க பொறுப்பாளரோடு சேர்ந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க என்ன செய்யறீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில? சர்ச்சுக்கு உங்களால முடிந்த விடயம் ஏதாவது செய்யறீங்களா? எஸ், இப்போ நாங்க ஆஸ் யூஷுவல் இவங்க சொன்ன மாதிரி யூத்ன்னு இருந்தாலே அந்த சர்ச்ல வந்து மோஸ்ட்லி அந்த சர்ச் ரிலேட்டடான எந்த ஒர்க்ஸ் இருந்தாலும் பீட் லைக் விசிட்டிங் அ ஹோம்லெஸ் ஆர் நிறைய
அவுட்ரீச் பணிகள் இருந்தாலும் அதுக்கும் நாங்கள் வந்து உதவியாக இருப்போம். அது இல்லாமல் இப்போது பர்சனலாக வந்து இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு தாளந்துகள் இருக்கும். இப்போ எனக்கு வந்து சிங்கிங், ஸோ நான் வந்து அதை இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிங்கிங்னா வந்து இப்போது நெக்ஸ்ட் நான் செக்யுலர் ஃபீல்டில் தான் எல்லாருக்கும். நான் செக்யுலர்னால் இறை பக்தி இல்லாமல் அந்த ரிலேட்டட் தான் நிறைய பேர் அவங்க இன்ட்ரெஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி என்னோட சிங்கிங் டேலண்ட்டை எங்கெங்கெல்லாம் வந்து கடவுளை மாற்றி இல்லைன்னா எந்தெந்த விஷயத்தில் காடை க்ளோரிஃபை பண்ண முடியுமோ அந்தந்த ஈவெண்ட்லலாம் போய் வந்து பாடுவேன். இப்போ சப்போஸ் நான் ஒரு அவுட் ஸ்டேஜ் ஈவெண்ட்டில் போய் பாடுறேன்னு வச்சுப்போம். அப்போ வந்து நான் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்பேன்னா வந்து எனக்கு ஓப்பனிங் வந்து காடை ப்ரேஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிவோஷனல் சாங் பாடணும். ஸோ அந்த மாதிரி நமது இனி இதயங்களுக்காக ஒரு 2 லைன் பாடுங்களேன், ஏதோ ஒரு பாட்டு. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. ரொம்ப அழகாவே பாருங்கம்மா. கடவுள் உங்களுக்கு இந்த திறமையை கொடுத்ததற்காக நன்றி சொல்றவங்க கூட நானும் சேர்ந்து உங்க 2 பேரையும் சந்திச்சதுல மாதா தொலைக்காட்சி ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. தொடர்ந்து உங்களுடைய பணிகளை செய்யுங்க. நன்றி, வணக்கம். இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் 2 இளையோரை நாம் சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு பாடமாகவே அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் 2 இளையோரை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. மீட்பரை எங்களுக்காக தந்த இறைவா, மாதா வணக்க மாதத்தின் 3ஆம் நாளாகிய இன்று மீட்பரின் அன்னை என எம் அன்னையை கொண்டாடுகிறோம். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என வானதூதர் வழியாக மீட்பரின் பிறப்பினை முன்னறிவித்த ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை மீட்பரின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது. அந்த மீட்பரை பெற்றெடுத்த தாயாக அன்னை மரியா இருக்கிறார். இறை வார்த்தையை உள்ளத்தில் தாங்கினார், இறை உடலை கருவில் தாங்கினார். மீட்பு திட்டத்தில் இயேசுவுக்கு முன்னால் தன்னை முதலில் கையளித்ததால் இறைமகன் இயேசு தொடர்ந்து தன்னை கல்வாரியில் கையளிக்க முடிந்தது. அன்னை மரியாவோடு எங்களை ஒன்றிணைக்கும் போது மட்டுமே மீட்பு திட்டத்தில் நாங்கள் பங்கு பெற முடியும். கல்வாரியில் முதலில் பலியான இயேசு அந்த பலியில் நாங்களும் பங்கெடுக்க இதோ உன் தாய் என்று அன்னையை எங்களுக்கு விட்டு சென்றார். மீட்பரின் தாயாகவும் மீட்பின் தாயாகவும் இருக்கின்ற அன்னை மரியாவிடம் எங்களையே இணைத்து ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மீட்பு பெறவும் பிறரை மீட்படைய செய்யவும் அன்னை மரியாள் வழியாக எங்களுக்கு உதவியருளும். இறை வார்த்தையால் மீட்படைய முடியும், நம்பிக்கையால் வாழ்வடைய முடியும், பாவத்தை அறிக்கையிட்டு விடுவதால் நிறைவடைய முடியும், இயேசுவின் பெயரால் ஏற்படும் சிலுவைப்பாடுகளால் மீட்படைய முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து ஏதாவது ஒரு வழியை முழுமையாக கற்றுக்கொண்டு நாங்கள் உண்மையின் வழியில் நடக்க எமக்கு அருள் புரியும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மீட்பரின் அன்னையாம் மரியாள் வழியாகவும் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி கூறி உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிகாதாரம், கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எமை மேவாமல், மா பாவம் எமை மேவாமல், காப்பாயே அருளிவாயே, கன்னி மாதாவே சரணம்.
மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். நானிலத்தில் சமாதானமே நிலவ, நானிலமெல்லாம் துன்பங்கள் ஒழிய. நானிலத்தில் சமாதானமே நிலவ, நானிலமெல்லாம் துன்பங்கள் ஒழிய. உயிருடல் அனைத்தும் உவப்புடன் அளிப்போம். உயிருடல் அனைத்தும் உவப்புடன் அளிப்போம். உன்னிருதயத்தில் இன்றமை வைப்போம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம்.